ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்கவி சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சாதம் வந்து மீதமாயிடுச்சுன்னா இன்றைக்கி கவலையே இல்லை. இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து நேற்று வச்ச சாதம் தண்ணி வந்துட்டு ஊற்றிருந்தேன். ஸோ அதை வடிகட்டிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததான் வந்து கலருக்கு வந்து ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணலை. அதனால் பீட்ரூட் வந்துட்டு தோல் வந்து செதுக்கிட்டு அதை வந்து அரைச்சிக்கிட்டேன். இதை வந்து நல்லா திக்கான ஒரு ஜூஸாக வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நான் வடிகட்டிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். 1லேருந்து 1.5 டம்ளர் பக்கம் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு இப்போ இதை வந்து கரைஞ்சா போதும். எந்த பதமும் வந்து தேவை கிடையாது. அவ்வளோதான். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த சாதத்தை வந்து எடுத்து இதில் கொட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்து நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சாதத்தை வந்து எடுத்து கொட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு கலக்கும்போது கொஞ்சம் கட்டிகளாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கிளற அது வந்து கரெக்டாக வந்து சரியாக வந்துடும். கேமரா வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு லைட் வந்து ஆஃப் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஜூஸை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். கலந்துகிட்டே இருக்க உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த கட்டிகளுமே இல்லை. கலரும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இன்னுமே வந்து கலரும் நல்லா மாறி கொஞ்சம் திக்னஸாக வந்துட்டு வரணும். இப்போ நெய் விட்டு கலந்துக்கலாம். நெய் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு 1லேருந்து 1.5 ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்து வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்பவும் வந்து நெய் விட்டு திருப்பி நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் சாதத்தில் தான் செஞ்சீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து பபுள்ஸ் வருது. இதை வந்துட்டு சட்டியில் வந்துட்டு இப்படி நம்ம வந்து தேய்க்கும் போது ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான ஒரு பதமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நடுவில் கோடு போட்டால் அது வந்துட்டு நல்லா வந்து ஒட்டவே இல்லை. இப்படியே வந்துட்டு எடுத்து கூட நம்ம ஒரு அல்வா மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட ட்ரையாக வேணும் அப்படின்னா நல்லா வந்து கலந்து விட்டோன்னா நல்லாயிருக்கும். இன்னுமே கூட கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றுறோமோ அதில் வந்துட்டு நெய் வந்து தேய்ச்சிட்டு கலந்துக்கலாம். இதை வந்து இப்போ ஆற விட்டுடலாம். இதை வந்து ஆற விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம். கட் பண்ணி கூட சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா அப்படியே வந்து ஸ்பூன்கிட்ட வந்து எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் வந்து என்னோடய சேனல் இருக்குது. ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.